Welcome back to Cinema Assemble channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்க ஹீரோக்கு மட்டும் இல்லாமல் வளர்ந்து முடிச்ச ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா நிறையா படம் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தை வேறு ஹீரோ பார்த்தீங்கன்னா நடித்து வந்து வேறு லெவலில் பிளாக் பஸ்டர் கொடுத்துருப்பாங்க. இப்போ கூட சொல்லலாம் ரோலக்ஸ் கூட யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் நடிக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை வந்து பிருத்திவிராஜ் நடந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சில வாய்ப்புலாம் நிறைய பேருக்கு மாறி போயிருக்கு. அந்த மாதிரி அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் மாறி இருக்குது. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் தான் எடுத்து வந்திருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா வசந்த் இயக்கத்தில் வந்து ஆசை மூவி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்தை நடிச்சிருப்பார். வேறு லெவலில் வந்து ரொமான்டிக்காக வந்து ஹிட் ஆச்சு. ஆனால் உண்மையிலும் இந்த கதையில் நடிக்க வேண்டிய ஒரே ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா தான். சூர்யாக்காக எழுதப்பட்ட கதை அந்த கதை. ஆனால் அப்போதைக்கு இந்த சூர்யா வந்து இந்த மாதிரி நடிக்கக்கூடாது, நான் வந்து வேறு வேலை பார்க்க போகிறேன் அப்படி சொன்னதுனால அஜித் இந்த படத்தை நடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தா படம் வந்து வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ராஜாவின் பார்வையில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலையும் தளபதியும் விஜய் அஜித்தும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற படம் தான் நேருக்கு நேர். அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங்கே எல்லாமே பாதிலுக்கும் போயிட்டாங்க. ரெண்டு பேருமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளையிட்டார். ஏதோ ஒரு சில காரணங்களால் விளையிட்டார். அப்புறம் தான் வந்து சூரியன் ஜாயின் பண்ணாங்க. பார்த்தீங்களா, அதில் நடிக்க வேண்டியதில் இவங்க நடித்தாங்க. இவங்க நடித்த கதையில் அவங்க நடித்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்வன். இதில் வந்து நம்ம அர்ஜுன் நடிச்சிருப்பாருங்க, ஆக்ஷன் கிங். வேறு லெவலில் வந்து சங்கர் இயக்கத்தில் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஆனால் உண்மையிலே இந்த கதையில் ஃபஸ்ட்டு வந்து எழுதுனது வந்து ரஜினிக்கு தான். அப்போ இருந்து திமுகனால அவர் வந்து நடிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து இந்த செகண்ட் சாய்ஸாக வச்சது வந்து விஜய் தான். அவரே வந்து ரெண்டு சொல்லியிருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நடிக்காமல் தான் அது நெக்ஸ்ட்டு தான் வந்து அர்ஜுன் நடித்தாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நடிச்சிருந்தாங்கன்னா வேறு லெவலில் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்போவே அமைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் மூவி தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் ரெண்டு ரோல் நடிச்சிருப்பாரு. சங்கர் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக எடுத்திருந்தாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அப்போயே வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு நடிக்க வந்தது அஜித் தாங்க. கமிட்மெண்ட்லாம் ஆகிட்டாங்க. ஆனால் அப்போ நடிச்சு வந்து ஐஸ்வர்யா வந்து நான் அஜித் கூட நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினால இந்த படத்தை வந்து அவர் வந்து வெளியிட்டார். அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ வந்து ஜீன்ஸில் வந்து நடித்தார். ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா AK-62 வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா காம்போ எந்த மாதிரி அமையுது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா துள்ளாத மனும் துள்ளும். தளபதி கரியரில் இந்த படம் தாங்க மிகப்பெரிய வந்து ஒரு வசூல் கொடுத்த படமாக இருந்துச்சு. அதாவது பூவை உனக்காக அதுக்கு அடுத்து இந்த படம் வேறு லெவலில் ஹிட் ஆச்சுங்க. ஆனால் உண்மையிலே கதை வந்து பார்த்தீங்கன்னா வடிவேலுக்காக எழுதப்பட்ட கதை தான். அதில் வந்து ஒரு சில மாடல் செஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து நடித்தார். அந்த படம் சொல்லவே தேவையில்லைங்க. வேறு லெவலில் ஒரு பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சது நம்ம தளபதி கரியர்லேயே. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா உன்னை நினைத்து. விக்ரம் இயக்கத்தில் பூவை உனக்காக நம்ம தளபதி வச்சு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படமாக கொடுத்தாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து காம்போ வந்து கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து சூப்பராக வந்து கேஸ்டிங்லாம் பண்ணி வேறு லெவலில் பட்டையை கிளப்பினாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால் நம்ம தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டார். அதுக்கப்புறம் சூரியன் நடிச்சு வந்து பார்த்தா படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மூவி எதுன்னு பார்த்தா தலாஜி நடிச்ச தீனா மூவி தாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகன் இப்போ கூட சொல்லியிருக்காங்க நிறைய இன்டர்வியூவில். இது வந்து தளபதி விஜய்க்கு எழுதப்பட்ட ஒரு கதை தான். அப்போ இருந்த காலகட்டத்தில் பார்த்தா தளபதி விஜய் ரொம்ப பிஸியாக நடிச்சதுனால அதனால் பார்த்தீங்கன்னா அவரால் நடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கதையை வந்து நம்ம அஜித்துக்கு கொண்டு போனாங்க. அந்த படத்தை வந்து நம்ம எல்லோரும் இப்போ தலைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம். வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படமாக அப்போவே நம்ம தலைக்கு இந்த படம் அமைஞ்சது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா தூள் மூவி தாங்க. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய்க்காக எழுதப்பட்ட ஒரு கதை. தருண் பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து சொல்லியிருந்தார் தளபதி விஜய்க்காக எழுதப்பட்ட கதை தானே. அப்போ இருந்து இதனால் வந்து தளபதி விஜயால் கால் ஷீட் கொடுக்க முடியாது ஒரே காரணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து விக்ரம் நடித்தாங்க. அந்த படமும் சொல்லவே தேவையில்லைங்க. சும்மா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பி ஒரு பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா கில்லி தாங்க. நம்ம தமிழ் சினிமாலே 50 கோடி தளபதி கரியர்லேயே மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டுங்க. இண்டஸ்ட்ரி ஹிட்டான படத்தை ஃபஸ்ட் நடிக்க வேண்டியது அஜித் தாங்க. சொன்னால் நம்ப முடியுமா? கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அஜித்கிட்ட கொண்டு போன கதை ஸ்கிரிப்ட் தான். ஆனால் அவர் வந்து ரீமேக் பண்ண மாட்டேன், இப்போ நான் ரீமேக் பண்ணுறதில்ல அப்படின்னு ஒரே காரணத்தினால தான் நம்ம தளபதி விஜய் பண்ணார். அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்ல தளபதி விஜய் இந்த படம் எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் முருகதாஸ் கஜினி அந்த கூட்டணி தாங்க. சூர்யா வந்து கூட்டணியில் வந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் படமாக அமைஞ்சது. ஆனால் இந்த படத்தை ஃபஸ்ட் நடிக்க போகிறது வந்துன்னா அஜித் தாங்க. மிரட்டல் அப்படிங்கிற டைட்டிலாக வந்து ஃபஸ்ட் லுக்லாம் விட்டாங்க. ஆனால் மொட்டை போடணும் அந்த ஒரே காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் வந்து இந்த படத்தை விளையாட்டாங்க. ஆனால் சூர்யா நடித்து பார்த்தீங்கன்னா படம் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஹிட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித் நடிக்க வேண்டிய இன்னொரு மூவி தாங்க நான் கடவுள். பாலா கூட்டணியில் பார்த்தீங்கன்னா முடியெலாம் வளர்க்கணும் அப்படின்னு முன்னாடியே வந்து முடிவு பண்ணி ஒரு வருஷமாக முடியெலாம் வளர்த்தாரு. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா திருப்பதியில் பார்த்துருப்பீங்க, முடியெலாம் வளர்த்துக்கு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த பரமசிவன் அந்த படத்தெல்லாம் முடியெலாம் வச்சுருப்பார். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த பிரச்சனை எல்லாருக்கும் தமிழ்நாட்டுக்கே தெரியுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தை வந்து விளையிட்டாருங்க. அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அதில் வந்து ஆர்யா நடித்து அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கடவுள் பேரில் மிகப்பெரிய வந்து ஹிட் படமாக அமைஞ்சது.
நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மூவி எதுன்னு பார்த்தா தளபதி ஏழுமுரசு இவங்க கூட்டில் வந்து முதல் படம் தாங்க துப்பாக்கி. இல்லைக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்ட் படமாக அமைஞ்சு, அது மட்டும் இல்லாமல் 100 கோடி எடுத்த படம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நடிக்க இருந்தது சூர்யா தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கதையெல்லாம் வந்து ஓகே ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நடிச்ச 7ஆம் வந்து பார்த்தா ஒரு ஆவரேஜாக போனதால சூர்யா வந்து அடுத்து வேறு இயக்குனரோட படம் பண்ணலாம் அப்படின்னு போனனால நம்ம தளபதி விஜய் கூட முதல் முறை இணைஞ்சாருங்க. பட்டி தொட்டிங்க பார்த்தா தளபதி விஜய் அமைஞ்சது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மூவி எதுன்னு பார்த்தா உங்களுக்கு ஷாக்காக இருக்குங்க. தீரன் அதிகாரம் 1, அதுக்கப்புறம் துணிவு. ஸோ என்னடா துணி வந்து ஐயக்க நடிச்சு இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு நல்ல பட்டையை கிளப்பி போகுது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆல்ரெடி பட்டையை கிளப்பிலாம் போயிடுச்சு, நல்ல வசூல் எடுத்துருச்சு. இருந்தாலும் இந்த 2 கதையும் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு சூர்யா தான் சொல்லியிருக்காரு. ஸோ சூர்யா தான் வந்து இது நான் நடிச்சு நல்லா இருக்காது, ஸோ தம்பி நடிக்கணும் அப்படின்னு தீரன் அதிகாரம் 1 சொல்றதுனால ஸோ ஆக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெரியரை வந்து அப்படியே அங்கிட்டு கொண்டு போயிட்டார். இல்லைன்னா இந்த 2 படத்துலையும் பார்த்தீங்கன்னா சூர்யா தான் நடிச்சிருப்பார். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய நாடு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் அதுக்கப்புறம் விக்ராந்த் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் தாங்க விஷாலுக்கு. அந்த பாட்டில் வந்து பட்டையை கிளப்பிச்சு. ஆனால் உண்மையிலேயே இந்த 2 படத்தில் நடிக்க வேண்டிய 2 ஹீரோக்கள் யாருன்னு பார்த்தா உங்களுக்கு ஷாக் ஆயிருவீங்க. ஒன்று சிவகார்த்திகேயன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி. ஸோ இங்கே 2 படம் நடிக்க தான் இருந்துச்சு. அவங்களுக்கு தான் கதையை வந்து சொல்லி ஓகே பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களாக 2 பேரும் நடிக்காமல் போனதுனால தான் இந்த படம் வந்து விஷால் நடித்தார். ஒரு மிகப்பெரிய ஹிட் படமாக அமைஞ்சது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி நடித்து லோகேஷ் இயக்கத்தில் வந்த கைதி தாங்க. ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்ட் மூவியாக அமைஞ்சு 100 கோடி வசூல் எடுத்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்ச இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நடிக்க வேண்டியது மன்சூர் அலிகான் தான். அவரே சொல்லியிருப்பார் இன்டர்வியூவில். ஸோ அவருக்காக எழுதப்பட்ட ஒரு ஜாலியான கதை தான். ஸோ கார்த்தி வந்தனால தான் வந்து கொஞ்சம் சீரியஸாக எழுதி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்சிவாக வந்து கன்வெர்ட் ஆகி நம்ம தளபதி 67 இப்போ வந்து லிங்க் ஆயிடுச்சுங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வந்து படம் போய்க்கிருக்கு. ஆனால் உண்மையிலே ஃபஸ்ட்டு எழுதப்பட்ட கதை வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகானுக்கு தான் எழுதப்பட்ட கதை தான் இது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா எந்திரன் 2 தாங்க 2.0. இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு நடிக்க தான் இருந்தது வில்லனாக வந்து கமல்ஹாசன் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு சில காரணங்களால் வந்து அக்ஷய்குமார் நடித்தார். அதுக்கு ரீசன் என்ன சொன்னாங்கன்னா கமல்ஹாசன் நடிக்கணும்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் கமல்ஹாசன் பற்றி தான் தெரியுமில்ல எவ்வளோ பெரிய குசுமான ஆளுன்னு. அவர் வந்து பார்த்தா ரஜினியோட 1 கோடி அதிகமாக சம்பளம் தான் அந்த படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னனால ஸோ அந்த படத்தில் வந்து அவங்களே வந்து அவ்வளோ ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அக்ஷய்குமார் நடித்த அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டாகவும் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜா ராணி தாங்க. நம்ம ஆர்யா, நயன்தாரா, ஜெயலலிதா நடித்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சுல அந்த படம் தாங்க. ஸோ அந்த படத்தில் ஜே ரோலில் ஃபஸ்ட் நடிக்க வேண்டிய ஹீரோ யாருன்னு பார்த்தா சிவகார்த்திகேயன் தான். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி ரோலில் இருந்தனால சிவகார்த்திகேயன் எப்படி ஹீரோவாக நான் நடிப்பேன் அப்படின்னு சந்தானம் வந்து ஒரு ஈகோ கிளாஸ் அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிக்க மாட்டேன் சொன்ன ஒரே காரணத்தினால தான் ஜெய் வந்து அந்த படத்துலேயே வந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அட்லியோட ஃபஸ்ட்டு சாய்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் தான். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா விக்ரம் மூவியில் வந்து ரோலக்ஸ் தாங்க. ஸோ அந்த படத்தில் ஃபஸ்ட்டு நடிக்க வேண்டியது பிருத்திவிராஜ் தான். இந்த படத்தில் நடிக்க வேண்டியது நிறையா வந்து ரீகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில படங்கள் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து கீழே வந்து பாட்டு வந்து போடுறேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நான் உங்களை வேறு வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.